வணக்கம் நண்பர்களே. காலம் அறிதல் இந்த அதிகாரத்துல நாம இதுவரைக்கும் 2 குறள்களை பார்த்துட்டோம். இப்போ 3வது குறளுக்கு வந்துரும். 3வது குறள் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர் இதுல நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். அருவினை என்பது உளவோ? அருவினை என்ப உளவோ? ஏன் அந்த கேள்வி கேட்காருன்னா, அதுக்கு பதிலையும் பின்னாலே வச்சிருக்காரு. கருதியான் காலம் அறிந்து செய். அப்போ அப்ப பாருங்க, அவரு அவர் சொல்றாரு, இப்ப எந்த காரியமுமே கஷ்டம் கிடையாது. என்ன நீ சொல்ற? இத போய் என்னால முடியலை அப்படின்னு சொல்லி சிலரை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காரியம் சாதாரணமான ஒரு காரியத்தை கூட செய்ய தெரியாம கோட்டை விட்டுட்டு போறவங்க நிறைய இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல ஒரு வேலையை நாம செய்துக்கிட்டு வழக்கமா நடந்துட்டு இருக்கோம். ஒரு பையனையோ பெண்ணையோ பார்த்து இந்த இதை கொஞ்சம் செய்தோமா, ஏன் வீட்டுல தாய் பார்த்து மகளேமா, நான் இந்த வெளியே போறேன், நீ இந்த சோத்தை வடிச்சிரு அப்படின்னு சொன்னா, சோத்தை வடிக்கிறது எனக்கு தெரியாது. இப்படி பிள்ளைகள் சொல்லும். அதுல ஒரு சின்ன ஒரு கூட்டுக்கு அம்மா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீ கலந்து எல்லாத்தையும் செய்து அப்படின்னா அதுவும் தெரியாது. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிதான் பிள்ளைகள் போயிடும். அவன் ஒரு வீட்டுல ஒரு வேலையை நல்ல அந்த ஒரு சின்ன கொத்த வேலையோ, ஒரு சின்ன தச்சன் வேலையோ, இதுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கு சில வேலைகளை நாமளே செய்து முடிக்கலாம். முன்னால, அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னால எல்லாம் நம்ம வீடுகள்ல நம்ம இந்த பிரஷ் அவுட்ல எல்லாம் அதுகள்ல அந்த அந்த சாய்ந்து இருக்கக்கூடிய அந்த இது மற்ற அதுகளை எல்லாம் பொருத்தி உள்ள பொருத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி போறது அந்த பாக்ஸ்ல நிறைஞ்சி அதுல இருந்து அந்த தண்ணி வர்றது, இதெல்லாம் ஒரு சின்ன மெக்கானிசம். இந்த சின்ன மெக்கானிசம் நாம அதுக்கு அவன் தான் வரணும், அந்த பிளம்பர் தான் வரணும் அப்படின்னு தான் நாம நினைச்சுட்டு இருப்போமே ஒழிய, நாம அதை செய்து கூட பார்க்க மாட்டோம். இப்படிலாம் முன்னால இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம் என்னன்னா, ஒரு தடவை நம்மளே இந்த தண்ணீர் அதுல சேரக்கூடிய அந்த பாக்ஸ்ல விழக்கூடிய தண்ணி அது நிறைஞ்சி வெளியே போகுது, எக்ஸஸா அவுட்ல ஓவர் ஃப்ளோ ஆகுது, செய்ய முடியல. அப்போ இது இப்படியாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம அதுல பற்றி கொஞ்சம் அப்படியே இது அதை செய்து சக்சஸ்ஃபுல்லா ஆகும்போது என்ன சக்சஸ், அதுதான் அவர் சொல்றாரு. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, வீட்டுல ஒரு எலக்ட்ரிக்கல்ல ஒரு பல்பு நாம அதுல ஃபிட் பண்ணி அதை அதுக்குரிய சுவிட்சை போட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து என்னென்ன அதுவே நிறைய இருக்குது. அந்த எலக்ட்ரிக்கல் விஷயத்துல
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஒரு முக்கியம். அது தெரியலன்னா நகுண்டுறது நல்லது. ஆனா அதுகளை வந்து நாம ஐயோ எனக்கு முடியாது, ஏன் முடியாது, ஏன் வந்து இந்த இது அதுக்கப்புறம் நாம வந்து அதுகளை எல்லாம் நல்லபடியா நம்ம தெரிஞ்சாதான் நாம வந்து அந்த வேலைகளை லீடு பண்ண முடியும். அதை செய்யறவனை செய்ய சொல்லலாம். இவ்வளவு போதும், இந்த அளவுக்கு வந்து காம்பினேஷன் வந்து ஆஹ், நீங்க வந்து அதற்குரிய சான்றுகள் போதும், அதை இப்படி இப்படி செய்தா போதும். ஆக இதுகளை எல்லாம் வந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. யாரையும் நம்ம வந்து ஆஹ், எதிர்பார்த்து இருக்க வேண்டியது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அறிவினை என்ப உளவு கருவியால் காலம் பார்த்து செய், காலம் அறிந்து செய். அதற்குரிய கருவி, அதாவது அந்த அந்த கருவியை கொண்டு காலம் பார்த்து அந்த இதை நாம வந்து இதை செய்யும் பொழுது அறிவினை என்ப உழவோ. அதுதான் வந்து அந்த கருவிங்கிறத வந்து சொல்ற. கருவி வந்து அதுக்கு வந்து நமக்கு முக்கியம். அந்த கருவி இல்லாம வந்து எந்த காரியமும் செய்ய முடியாது. கருவியால் அந்த கருவியை கொண்டு காலம் அறிந்து செய். காலம் வந்து நீங்க வந்து நம்ம எப்போ வந்து அதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் வந்து அதுல வந்து செய்தாச்சுன்னா அதுல வந்து கஷ்டம் தானே வரும். அது வந்து உங்களால செய்ய முடியாமலே போயிருங்க. நீங்க கருவி வச்சிருப்பீங்க, ஆனா அதை எந்த நேரத்துல வந்து நீங்க செய்யணுமோ அந்த நேரத்தை வந்து நீங்க தோற்றம் விட்டீங்கன்னா செய்ய முடியாது. அதனாலதான் கருவியால் காலம் அறிந்து செய் அப்படின்னு சொல்லி சொல்றேன். பாருங்க, இப்ப நமக்கு இந்த 3 குறள்ல எவ்வளவு எப்படி நாம வந்து காலத்தை அறிந்து நாம செயல்படணும் அப்படிங்கிறது வள்ளுவர். சரி, அடுத்தால என்ன சொல்றாரு? அதுவரை நன்றி.